சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. சம்மர் வந்தாச்சு. வாட்ஸ் யுவர் பிளான் ஃபார் திஸ் ஹாலிடே? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். GT Holidays, South India's #1 travel brand. மேரேஜுக்கு பிறகு ஆண் செய்கிற அட்டூழியங்கள் இப்போ பொது வெளியில பேசப்படுது. அப்போ இந்த காலத்தில் மேரேஜ் லைஃபே வந்து ரொம்ப ஷார்ட்டஸ்ட்டாக மாறிடுச்சு சார். மேரேஜ் ஷார்ட் ஆகல, மேரேஜ் அப்படியே தான் இருக்கு. மேரேஜை பற்றிய நம் பார்வை மாற ஆரம்பிச்சு. இந்த வயதுலையும் உடல் தேவை வந்து அவருக்கு பிரைமரியா இருக்கு. நான் வந்து அவர் என்ன சொல்றாரோ அதை செய்யணும். எங்கெங்கேயோ போய் என்னென்னமோ புதுசாக கற்றுட்டு வந்து என்னென்னமோ சொல்லுவார், அதெல்லாம் நான் செய்யணும். நான் இல்லாமல் உன்னால் வாழவே முடியாதுன்னு அவரோட ஈகோவை கொஞ்சம் சுரண்டுனேன். யாரு நீ இல்லாமலா, நான் வாழ்ந்து காட்டுறேன் பார் அப்படின்னாரு. ரொம்ப சந்தோஷம்ட்டு நான் போய் கோர்ட்டில் கேஸ் போட்டு வந்தேன். சார் இருக்காங்க, நம்மளை பார்த்துக்குவாங்கன்னு நினச்சி தான் சார் அழறோம். இல்லை எவனும் பார்க்கறதுக்கு இல்லைன்னா வாழ்ந்துருவோம்ல, அதை வாழ்ந்துருவோம். ஆனால் அந்த சண்டை போடுறதுன்றது டெம்பரவரியாக இருந்து முடிஞ்சிடணும். அடுத்த நாள் காலையில் புது சண்டை போட்டுக்கலாம். இது போகிற வரை பிரச்சனை இல்லை. சண்டை போட்டோம், 6 மாதம் பேசணும், 1 வாரம் பேசலை, திரும்ப பேசணும். இது டேஞ்சர். இது முடிய போகுது. ஒரு கிட்டத்தட்ட அடிமையாக 50 வருஷம் வாழ்ந்திருக்கேன். இப்போ தனியாக வந்து வாழ போகிறேன். இந்த கலவையில் அடுத்த தலைமுறைக்கு நான் என்னமோ ஒன்று சொல்ல முடியும்னு நான் நம்புகிறேன். நக்கீர நேயர்களுக்கு வணக்கம். மனங்கள் வர்சஸ் மனிதர்கள் = கதைகள் அப்படிங்கிற தொடரில் கவுன்சிலர் திரு ஜெய்சன் அவர்கள் அவர் கொடுத்த கவுன்சிலிங் பற்றியும் அவர் சந்தித்த அனுபவங்கள் பற்றியும் தொடர்ந்து நம்முடைய பேசிட்டு வராங்க. இன்றைக்கும் ஒரு மிக முக்கியமான பிரச்சனை குறித்து தான் பேசுகிறக்கு அணைஞ்சிருக்காங்க. அவரை வரவேற்கலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். டிவோர்ஸ் கலாச்சாரம், விவாகரத்து, அது வந்து உண்மையிலே இந்த காலத்தில் ரொம்ப அதிகமாக பேசப்படுது. இளைஞர்களிலிருந்து முதியோர் தம்பதி வரைக்குமே வந்து விவாகரத்து பண்ணுறதுக்கு ஏதோ ஒரு வகையில் முடிவு எடுக்கிறாங்க. ரைட். இப்போது ரொம்ப வயதானவங்க, ஒரு 60 வயதை கிராஸ் பண்ணவங்க டிவோர்ஸ் முடிவு எடுக்கிறாங்களா? இப்போ என்னென்ன காரணங்களுக்கு எடுக்கிறாங்க? நீங்கள் அந்த மாதிரி கவுன்சிலிங் கொடுத்துருக்கீங்களா? 74 வயசு அவருக்கு, 68 வயசு அந்த அம்மாவுக்கு. அந்த அம்மா தான் முடிவு எடுக்கிறாங்க, இனிமேல் வாழ்க்கை இல்லை. முடிவு எடுத்தாச்சு, டிவோர்ஸ் அப்ளை பண்ணியாச்சு. சரியாக தான் போகிறோமான்னு ஒரு தடவை கேட்டுக்குவோம் உங்கள்கிட்டன்னு வந்திருக்கேன் அப்படின்னு வராங்க. என்ன நடந்தது சொல்லுங்கன்னா, சார் எனக்கு திருமணம் ஆகினதுலேருந்து இப்போ 68 வயசு. அப்போ இந்த காலத்தில் 18லேயே பண்ணிடுவாங்க. 50 வருஷம் ஆச்சு. அதாவது காலையில் எந்திரிக்கிறதுலேருந்து நைட்டு போய் அவர் திரும்ப படுக்கிறப்ப பக்கத்தில் ஒரு சொம்பில் கொண்டு போய் தண்ணி வைக்கிற வரை அவரை வந்து பார்த்து செஞ்சு ஏன்னா அப்படி தான் பழக்கினாங்க என்ன ஆரம்பத்தில். கணவரை பார்த்துக்கோ, நீ தான் பார்க்கணுன்னு பார்த்து செஞ்சு ஒவ்வொரு கட்டத்துலேயும் அவர் மேலே எனக்கு அபிப்பிராயங்கள் குறைஞ்சிக்கிட்டே வந்து, ஏன்னா இப்போது பெண் குழந்தைக்கு உடம்பு சரியில்லை, அவர் தான் பார்க்கணும், அப்பா பார்க்கலை, நான் பார்த்தேன், அப்போ அவர் மேலே கொஞ்சம் மதிப்பு குறையும். எனக்கு உடம்பு சரியில்லை, அவர் வரவே இல்லை, அவர் என்னமோ வேலைன்ட்டு போயிட்டார், வந்திருக்கலாம் ஆனால் வரல. இப்படி எங்கள் அப்பா இறந்து போனார், அப்போ வந்து அவர் முன்னிருந்து செய்ய வேண்டிய சில விஷயங்களை செய்யலை. இப்படி வாழ்க்கையில் ஒன்றா பார்த்து அவரை பற்றிய அந்த ஒரு மதிப்பீடு குறைஞ்சிக்கிட்டே வந்து இந்த வயதுலேயும் உடல் தேவை வந்து அவருக்கு பிரைமரியாக இருக்குது. அவருக்கு எது என்ன நடந்தாலும் சரி, அவருக்கு தேவையானதை நான் செஞ்சிடணும். என்னோட கடமையெல்லாம் பண்ண மாட்டேன், நீ அதெல்லாம் தெரியாது, எனக்கு வந்து வேணும்னா நீ வந்து வந்துடணும், அவ்வளோதான். அது ஒரு ஃபஸ்ட்டு பழகுச்சு. ஏன்னா எல்லோரும் அப்படி தானே சொன்னாங்க. அப்புறம் இது இப்படி தான் அப்படின்னு ஆயிடுச்சு. ஆனால் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் இவ்வளவுக்கும் பிறகுமா அப்படின்லாம் தோணி இப்போ எங்கே வந்துருச்சுன்னா, நீ மனுஷனே கிடையாது, நீ ஆரம்பத்துலேருந்து நீ இப்படி தான் இருந்திருக்க, நான் தான் உன்னை புரிஞ்சிக்கல, நான் தப்பு பண்ணிட்டேன் அப்படின்ற இடத்துக்கு வந்ததுக்கு பிற்பாடு இப்போ நான் வந்து டிவோர்ஸ் பண்ணிடலாம். 2 பசங்களும் என்னை வந்து என்னுடைய 30வது 35வது வயதுகள்லேயே அம்மா இவர் கூட ஏமா இருக்கேன்னு கேட்டாங்க. என்னுடைய 50வது வயதுகளில் உங்களை நான் நல்லா பார்த்துக்கிறேம்மா, நீ தயவு செஞ்சு அவரை பேக் பண்ணு, பாய் சொல்லுன்னு சொன்னாங்க. நான் அதெல்லாம் வந்து பெரிய தெய்வ குத்தம் மாதிரி நினச்சேன். இப்போது இன்றைக்கி யோசிச்சா அதெல்லாம் அப்போ பண்ணாமல் விட்டது தப்புன்னு தோணுது. இன்றைக்கி அவருக்கு எல்லாம் எவ்ரிதிங் செட்டில்டுங்க. அவருக்கு பசங்க வந்து மேரேஜ் ஆகிடுச்சு, மருமக வந்தாச்சு, பேர பிள்ளைங்க, அவருக்கு ரிட்டையர்மெண்ட்டுக்கு ஃபீ வருது,
எவ்ரிதிங் இஸ் செட்டில்டு. இப்போவும் கூட அவர் வந்து எனக்கு இது வேணும் அது வேணும் இப்படி வேணும் அப்படி வேணும்னு கேட்கவே எனக்கு வந்து தக்காளி கூட்டு வைக்கலையா அப்படின்னு ஒரு பிரச்சனை நடக்கும். இவர் வயசு என்ன, என் வயசு என்ன, முன்ன மாதிரி என்னால் செய்ய முடியாது, அதெல்லாம் அந்த உணர்வெல்லாம் கிடையாது. அதாவது அவங்க இதே வார்த்தையை சொன்னாங்க, அவர் வீட்டுக்கு அவர் ராஜா, மீதி பேர்லாம் வேலையாளுங்க, நான் உட்பட. அதே மாதிரி உடல் தேவை வரும்போதும் அவர் ராஜா தான், நாங்கள்லாம் பணிப்பெண்கள். நான் வந்து அவர் என்ன சொல்கிறாரோ அதை செய்யணும். எங்கெங்கேயோ போய் என்னென்னமோ புதுசாக கற்றுக்கிட்டு வந்து என்னென்னமோ சொல்லுவார், அதெல்லாம் நான் செய்யணும். இது சரியாக வராது சார், அதனால் நான் டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணிட்டேன். இருந்தாலும் மனசு வந்து ஏன்னா இந்த வயசுக்கு அப்புறம் அப்படிலாம் தோணுது. அப்போ அதுக்காக தான் வந்தேன். ஆனால் அந்த சமுதாயத்தில் ஒரு கேள்வி இருக்கும்ல சார், இவர் நல்லா வளர்ந்துட்டீங்க, இதுக்கப்புறம் எதுக்கு பிரிகிறீங்க அப்படின்னு தான் எல்லாரும் கேட்பாங்க. அதையும் சொன்னாங்க. ஆனால் என் பசங்க ஆரம்பத்துலேருந்தே சொல்கிறதுனால இப்போ நான் இப்படி முடிவு எடுத்ததும் 2 பேரும் முதல்ல வீட்டுக்கு வந்து கட்டி பிடிச்சிக்கிட்டாங்க, வரவேற்றாங்க. அவங்களுக்கு அப்பா மேலே பாசம் இல்லாமல் அப்பா வில்லை அப்படின்லாம் இல்லை. இல்லைம்மா, நீ உனக்கா, ஒரு பையன் அதில் யூஎஸில் இருக்கார், அவருக்கு இந்த உலக கலாச்சாரம் கொஞ்சம் தெரியறதுனால நீ உனக்காக வாழணுமா, நீ என்னமோ அந்த அதென்ன நேர்ந்து விட்டதுன்னு கோயிலுக்கு நேர்ந்து விட்டதுன்னு, அந்த மாதிரி இவருக்கு நேர்ந்து விட்ட மாதிரியே நீ என்னமோ பண்ணிட்டு உனக்கு என்னமோ உனக்கு என்ன பிடிச்சிருக்கு, நீ அப்படி ஒரு வாழ்க்கையை வாழணும் அப்படின்லாம் சொன்னான். இந்த முடிவு எடுத்ததில் சந்தோஷப்பட்டாங்க. எல்லாம் ஓகே சார், நான் எடுத்த முடிவு எல்லாம் அதை பற்றிலாம் எனக்கு செகண்ட் தாட்லாம் இல்லை. ஒரு என்னமோ ஒன்று உள்ள அப்படி இருக்குது. சரி பேசுனா எனக்கு ஏதாவது ஒரு பார்வை கிடைச்சார். நான் கேட்டேன், ஹெல்த் எப்படி இருக்குது சார்? ஹெல்த் வந்து நான் தனியாக வாழற மாதிரி இருந்தால், நான் வந்து ஓரளவுக்கு நடைப்பயிற்சி இன்றைக்கி வர பண்ணுறேன், கொஞ்சம் யோகா பண்ணுறேன், ப்ராப்பராக என் உடம்பை பார்த்துக்கிறேன். ஸோ நான் தனியாக இருந்தால் எனக்கு ஹெல்த் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இவர் கூடன்னா இவருக்கு செய்ய வேண்டிய வேலைகள் ப்ளஸ் தேவையில்லாத சில வேலைகளில் தான் என் உடம்பு வீணாக போகுதுன்னு நான் நினைக்கிறேன். ரைட், ஹெல்த் ஓகே. ஃபினான்ஷியலாக டிபெண்ட்டாக இண்டிபெண்ட்டாக? இல்லை சார், ஃபினான்ஷியலாக நான் எனக்கு தெரிஞ்ச ஒரு பிஸ்னஸ் செய்கிறேன், நான் அதை ரொம்ப காலமாக செஞ்சுட்டு வரேன், எனக்கு ஒன்றும் எந்த ப்ராப்ளமும் இல்லை. ஃபினான்ஷியலாக நானே என்னை பார்த்துக்க முடியும், சேவிங்ஸ் அது இதுன்னு வச்சுருக்கேன். பசங்க 2 பேரும் நான் நம்பக்கூடாது, ஆனாலும் தங்கமான பசங்க பார்த்துக்குவாங்க. இப்போவே என்ன சொன்னாங்கன்னா, உனக்கு ஒரு அண்ணன் ஒரு தொகையும் தம்பி நான் ஒரு தொகையுமா கொடுத்துட்றோம், பேங்க்கில் போட்டுடுறோம், அது வர்ற இன்ட்ரெஸ்ட்டுக்கு நீ வாழ்ந்தாலே நல்லா வாழலாம். அப்போ ஃபினான்ஸ் ஃபஸ்ட்டு, ஹெல்த்து, அடுத்து ஃபினான்ஸு ஓகே. அடுத்தது ஒரு வேளை நீங்கள் பாய் சொல்லிடுறீங்க, காலையிலேருந்து இரவு வரை உங்கள் ரொட்டீன் என்ன? எனக்கான வேலைகள் பார்ப்பேன், அந்த பிஸ்னஸ் பார்ப்பேன். அது நானே இருந்து பார்க்கணுன்னு இல்லை, சொன்னாலே போயிடும். ஒரு அசிஸ்டண்ட்டை போட்டு கூட பார்க்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. மற்றபடி நான் வீட்டில் இருப்பேன், அவ்வளோதான். எவ்வளோ நாளைக்கு வீட்லேயே இருப்பீங்க? அதுதான் பிளானா? வீட்லேயே இருக்கிறது தான் பிளானா? அப்போ அவங்க சொன்ன விஷயந்தான் நான் இப்போ இங்கே இதை பார்க்குறவங்களுக்கு சொல்லணும்னு நினச்சது. அவங்க சில லிஸ்டெல்லாம் அவங்க மனசில் இருந்து அப்படியே ஒன்று வந்தது. ஒன்று சார், இது முடிஞ்சிடணும், இது முடிஞ்சிருமா அப்படின்னு கேட்டேன். அவர் இதை ஒத்துட்டு இருந்திருக்க மாட்டார் அப்படின்னு. இல்லை சார், அவர் ஒத்துக்க மாட்டார், ஒத்துக்கலை. நான் அவர்கிட்ட அவரை எனக்கு தெரியும்ல, இத்தனை வருஷம் வாழ்ந்ததுனால நான் வேணும்னு தான் பண்ணேன். அதை நான் இல்லாமல் உன்னால் வாழவே முடியாதுன்னு அவரோட ஈகோவை கொஞ்சம் சுரண்டினேன். யாரு நீ இல்லாமலா, நான் வாழ்ந்து காட்டுறேன் பார் அப்படின்னாரு. ரொம்ப சந்தோஷம்ன்ட்டு நான் போய் கோர்ட்டில் கேஸ் போட்டு வந்துட்டேன். இப்படிலாம் நான் செய்யக்கூடாது சார். ஆனால் முடியல சார். 50 வருஷம் சார். நான் எழுந்திருக்கிறது முதல் தூங்குற வரை என்ன செய்யணுன்றது எக்ஸ் ஆக்சிஸ் அவர் ரெஃபரன்ஸோடு தான் நான் பண்ணணும். நான் வாஷ்ரூம் போகிறதுனா கூட அவருக்கெல்லாம் சரியாயிடுச்சான்னு பார்த்துட்டு தான் நான் வாஷ்ரூம் போகணுமே தவிர, நான் வாஷ்ரூமில் உள்ளே உட்காந்துருந்தா இங்கேருந்து கத்துவார், எனக்கு ஏன் வைக்கல, காஃபி கொண்டு வரல, அதுக்குள்ளே எங்கே போனேன் அப்படின்னு கத்துவார். அங்கே கூட நான் நிம்மதியாக உட்கார முடியாது. அதனால் இவருக்கு அப்படின்னு பார்த்து இது சரியாக வராதுன்னு முடிவு பண்ணி தான் வந்திருக்கேன் அப்படின்ட்டு அவங்க சொன்னாங்க. ஒன்று, நான் முதல்ல இந்தியா முழுக்க ஒரு பயணம் போகணும் சார். எனக்கு அவ்வளோ ஆசை இந்தியாவை வந்து பார்க்கணும். அது எனக்கு இப்போ யாரோ போய் எழுதுறதெல்லாம் பார்க்கும்போது நமக்கெல்லாம் இது அவ்வளோதானா, நம்ம அப்படியே அவ்வளோதான், வாழ்க்கையே அப்படியே வா அப்படிலாம் தோணும். இப்போ நான் ஒரு முடிவை எடுத்துட்டேன், போகணும். அப்புறம் நான் ஒரு நல்ல புத்தக வாசிப்பாளர் சின்ன வயசில். அதெல்லாம் திருமணத்தோடு முடிஞ்சுது, ஏற கட்டிட்டோம். ஆனால் தெரிந்தோ தெரியாமலோ
தவறோ சரியோ 19-20 வயசுலேருந்து இன்னைக்கு வர புத்தகங்களாக வாங்கி அடுக்கி வச்சுருக்கேன். என்னைக்காவது ஒரு நாள் படிச்சிருவோம் இதுன்னு எனக்கு ஒரு நம்பிக்கை. இப்போ இது நடக்க போதில்லை, நேரம் வந்துருச்சு. ஆமாம், இப்போ நான் இருக்க போகிற வீடு ஒன்று பார்த்து வச்சுருக்கேன். அது ஒரு ரூம், ஏர் கண்டிஷன்டு ரூம் ரெடி பண்ணுறேன். அதுக்குள்ளே லைப்ரரியை அழகாக செட் பண்ணி இதை எல்லாத்தையும் கொண்டு வந்து உள்ளே வச்சு நான் என்னுடைய வேலை பார்க்குற நேரம் போக மீதம் நேரம் வந்து படிக்க போகிறேன். இது 2வது. 3வது, எனக்கு சோஷியல் சர்வீஸ், அதாவது குறிப்பாக அடுத்த தலைமுறை குழந்தைகளுக்கு என்னமோ ஒன்று சொல்ல முடியும் என்னால் நான் நம்புகிறேன். நான் தொழில் செய்கிறேன். ஒரு கிட்டத்தட்ட அடிமையாக 50 வருஷம் வாழ்ந்திருக்கேன். இப்போ தனியாக வாழ போகிறேன். இந்த கலவையில் அடுத்த தலைமுறைக்கு நான் என்னமோ ஒன்று சொல்ல முடியும்னு நான் நம்புகிறேன். நான் கற்றுக்கிறத அவங்களுக்கு சொல்ல போகிறேன். அது அடுத்தது. அதை கையில் எடுப்பேன். அது அந்த கரெக்டாக 13லேருந்து 18 வயசு இருக்கிற பெண்களுக்கு நான் ஏதோ ஒன்று சொல்லணும்னு நினைக்கிறேன். அதாவது நீ முதல்ல அடிமையாகிடக்கூடாது, உன் கனவுகளை கரெக்டாக வச்சுக்கணும், அதே நேரத்தில் நீ ஃபினான்ஷியலாகவும் ஸ்ட்ராங்காக இருக்கணும், ஹெல்த் ப்ராப்பர் அப்படின்ற மாதிரி ஏதோ சொல்லணும்னு நினைக்கிறேன். இது அடுத்தது அவங்க சொன்னது, என்னுடைய வீட்டில் இப்போ நான் இவர் கூட இருக்கிற வீட்டில் காலையிலேருந்து நைட்டு வரை இவர் குரல் கேட்டுக்கிட்டே இருக்கும். அதாவது சத்தம், கோபம். ஏன் வைக்கல, அது என்னாச்சே, அங்கே என்ன சத்தம், அங்கே என்ன சத்தம்னு இவர் சத்தம் போட்டுட்டு அங்கே ஒரு சத்தமும் இருக்காது. அதனால் இப்போ நான் போகிற வீட்டில் கிட்டத்தட்ட அமைதியை நான் என்ஜாய் பண்ண போகிறேன். அமைதியாக இருக்கும். அந்த வீட்டில் சத்தம் இருக்கக்கூடாது. நான் அமைதி, அவ்வளவுதான். அது மெடிடேஷனாக இருக்கலாம், புத்தக வாசிப்பாக இருக்கலாம், இல்லை நான் மியூசிக் கேட்குறதா கூட இருக்கலாம். ஆனால் வேறு சத்தமே எனக்கு வரக்கூடாது. அப்படியே ஒரு வாழ்க்கையை வாழணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு அவங்க கனவுகள் இன்னும் நிறைய லிஸ்ட் அவுட் பண்ணுறாங்க. இப்போ நான் கடைசியாக இப்போ மற்றவங்கள்லாம் அவங்கள நெகட்டிவாக கேட்பாங்கல்ல, இந்த காலத்துக்கு அப்புறம் என்ன அப்படின்னு. அதையே நான் அவங்கள்ட்ட அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக கேட்டேன். அதாவது ஒருவேளை நீங்கள் அப்படியெல்லாம் போய் அங்கே உங்களுக்கு உடல் இயலாமை வந்துருச்சு அப்படின்னா உலகம் என்ன சொல்லும், தான் ஒழுங்காக அவர் கூட இருந்திருந்தா அப்படின்னு சொல்லணும் இல்லையா. ஸோ அது பற்றிலாம் யோசிச்சிட்டிங்களா அப்படின்னு கேட்டப்போ அவங்க சொன்னது, சார் அவருக்கு உடல் இயலாமைன்னா நான் பார்த்துருவேன், எனக்கு உடல் இயலாமைன்னா அந்த சுண்டு விரல் நகரலைன்னா கூட அவர் திரும்பி கூட பார்க்க மாட்டார். அப்படின்னா இந்த 50 வருஷத்தில் என்ன நானே பார்த்துக்கிறதுக்கு பழக்கப்பட்டிருக்கு. அதனால் எனக்கு இனி யாரும் தேவையில்லை, நானே பார்த்துக்கிறேன். இப்போ இதையெல்லாம் நான் ஏன் சொல்கிறேன்னா, இதை பார்த்துக்கிட்டு இருக்கிற யாரோ 40 வயது 50 வயது 60 வயது கணவர்களுக்கு நீ இதே மாதிரி உன் ஒய்ஃபுக்கிட்ட பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா ஒரு நாள் அவங்க ஃபைல் பண்ணிவிட்டு போயிட்டே இருப்பாங்க. உனக்கு நடக்க வேண்டியதெல்லாம் நடக்கிற மாதிரி அவங்களுக்கு நடக்க வேண்டியது என்னன்னு கேட்டு அதையும் செய்யக்கூடிய ஆளாக இருந்தால் மட்டும்தான் எதிர்காலத்தில் நான் இருப்பனோ இல்லையோ, இங்கேருந்து இன்னும் 25 வருஷம் கழித்து 50 வருடம் கழித்து வரப்போகிற முதிய தம்பதியர் ஒன்றா இருக்கிறதுன்றது இந்த புரிதல் இருந்தால் மட்டும்தான் இருக்கும். இல்லைன்னா இனி வருகிற தலைமுறை அப்படியெல்லாம் சாகிறவரை அவங்க கூட இருக்கணுன்ற அவசியம்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்ற இடத்துக்கு வந்துடும். 60-70 வராது, இவங்க கொஞ்சம் லேட்டு, 40-50 வந்துடும். அதனால் இந்த கேஸ் ஸ்டடி நீங்கள் சரியான முடிவை தான் எடுக்கிறீங்க, சரியாக தான் போகிறீங்க, நல்லபடியாக போயிட்டு வாங்க. இப்போ ஹெல்த்து ரிலேட்டடாக தான் ஒரு கொஸ்டின் திரும்ப வந்தது. அதாவது என்ன தான் பேசினாலும் ஒரு வயதுக்கு மேலே நைட் படுக்கிறோம், ஏதோ ஒன்று ஆயிடுச்சு அப்போது அப்படின்னு அந்த டெப்த்தை அவங்கள்ட்ட புரிஞ்சுக்கிறதுக்காக அதை 2வது முறை மீண்டும் கேட்டேன். அப்போ அவங்க என்ன சொன்னாங்கன்னா, சார் என் கணவர் இல்லை, இறந்து போயிட்டார், என் பசங்க 2 பேரும் என்னை பார்த்துக்க மாட்டாங்க, மருமக 2ம் வில்லி, இப்போ அப்படி இல்லை, ஆனால் அப்படின்னு நினச்சிங்களேன், நான் என்ன பண்ணுவேன், ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்கிற இடமா பார்த்து வீடை பார்ப்பேன். அப்படி தான் பார்த்துருக்குறேன். ஹாஸ்பிட்டல் ரிலேட்டடாக தொடர்புள்ள யாரோ 4 பேர்கிட்ட என் தொடர்பை வளர்த்துக்குவேன். அப்படி தான் வளர்த்துருக்கேன். ஃபிசியோதெரபிஸ்ட்டு சார்ந்த ஒருத்தங்களை எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னாலும் மாதத்துக்கு ஒரு முறை 3 மாதத்துக்கு ஒரு முறை செக் பண்ணிவிட்டு அதுக்கு என்ன ஃபீயோ வாங்கிக்கமான்னு கொடுத்து வர சொல்கிறேன். பார்த்துட்டு போகிறாங்க, பண்ணிக்க வேண்டியதுதான். இவங்கெல்லாம் இல்லைன்னா என்ன பண்ணுவேன், சார் இருக்காங்க நம்மளை பார்த்துக்குவாங்கன்னு நினச்சி தான் சார் அழறோம். இல்லை எவனும் பார்க்குறதுக்கு இல்லைன்னா வாழ்ந்துருவோம்ல, அதை வாழ்ந்துருவோம். இப்போ எவ்வளோ நாள் அழுதுட்டு இருக்க முடியும்.
வெளியில் வந்தீங்க, உங்கள் கணவர் கடைசியாக வெளியில் ஃபைல் பண்ணிட்டீங்கன்னு தெரிஞ்சப்போ எதுவும் கேட்கலையா அப்படின்னு கேட்டப்போ அவங்க சொன்ன பதில் வந்து, ஈகோவை சுரண்டியாச்சு இல்லை சார். அதாவது நான் அடிமைன்ற வரை தான் அவருக்கு இனிக்கும். ஈகோ நான் இல்லாமல் உன்னால் வாழ முடியாதுன்னு ஈகோவை சுரண்டியாச்சு இல்லை. என்ன சார் வயசு 70, இப்போ 74, 68 வாழ்ந்து காட்டுறேன் பாருன்னு அவர் 74 அவர் தயாராகும்போது அவரையும் பார்த்துக்கிட்டு என்னையும் பார்த்துக்கிட்டு 50 வருஷமாக பழக்கமானன்னா 68 தயாராக மாட்டேனா? அதெல்லாம் பார்த்துடலாம். அப்போ ஏன் இவ்வளவு கிளியராக இருக்கிறவங்க ஏன் வந்தீங்க? எதுக்கு ஒரு குழப்பம் வந்ததுன்னீங்களா? அது என்னதான் அந்த குழப்பம்? தயாராகிட்டீங்க. பெண் சார், இந்த சமுதாயம் பெண்ணை வந்து இப்படி தான் வச்சுருக்கு. பெண் நினைக்கிறதே சரின்னாலும் 4 பேர்கிட்ட கேட்கணும், ஆண் நினைக்கிறது சுமார்னாலும் யார்ட்டையும் கேட்க வேண்டாம், அப்படி வச்சுருக்கு. நான் வந்து இப்போ நான் பேசுகிற அத்தனையும் சரின்னாலுமே எனக்கு ஒரு டவுட் வருது பாருங்கள். அப்படி தான் இந்த சமுதாயம் என்ன வச்சுருக்கு. ஆண் வந்து எல்லா தப்பும் பண்ணுவான், ஆனால் யார்ட்டையும் கேட்க மாட்டான். அது அப்படிதாம்மா அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் சமுதாயம் வச்சுருக்கு. அதுவாக தான் சார் இருக்கும். மற்றபடி எனக்கு நான் செய்கிறது சரின்னு தோணுது, இருந்தாலுமே கூட உங்கள்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுக்கணும் அப்படின்னு தோணுச்சு. இது மாதிரிலாம் கேள்வி கேட்டதில் இப்போ எனக்கு கொஞ்சம் சில கிளாரிட்டியெல்லாம் கிடைக்கிது. நீங்கள் உங்களுக்கு கிடைச்ச கிளாரிட்டிலாம் இருக்கட்டும். இப்போ என்ன வரும்போது என்னமோ நினச்சி வந்தீங்க, ரைட்டு, இப்போ என்ன நினைக்கிறீங்க? ஒரு பிரச்சனையும் இல்லை சார், நல்லா ஜம்முன்னு இருப்பேன் அப்படின்ட்டு போயிட்டாங்க. ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு கை கொடுத்துட்டு கிளம்பிட்டாங்க. சார், இந்த பிரச்சனை ஒரு பக்கம், இவங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை வந்து பேர்ன் அவுட். அவங்க வந்து நொந்துட்டாங்க, அது இதுக்கு மேலே வாய்ப்பே கிடையாது. அவங்க சொன்னதில் இந்த 50 வருடம் இதில் அவங்க சொன்னதில் நான் ரொம்ப குறைவாக தான் சொல்லியிருக்கேன். இன்னும் நிறைய சொன்னோம்னா அது கொஞ்சம் அந்த கணவன் மனைவி உறவே கொஞ்சம் கேள்விக்குரியதாக ஆகிடும்ன்றதுனால நான் சொல்லாமல் தவிர்க்கிறேன். ஆனால் ஒரு வார்த்தை சொல்கிறேன், நான் காலையில் அவர் கண்ணை முழிக்கிறதுலேருந்து அவர் தூங்குற வரை நான் எல்லாத்தையும் செய்யணும், அவருக்கு எல்லாம் செய்யணும். அதுக்கப்புறம் தான் என்னது. அதனால தான் அந்த ஒரு உதாரணம் சொன்னேன். வாஷ்ரூம் போய் உட்காந்தா அவருக்கு கொடுக்க வேண்டியதெல்லாம் கொடுத்து ரைட், வாஷ்ரூம் அதுவே ஓடிட்டு இருக்க மாட்டேங்குள்ள. ஆமாம், இப்போ போகலாம் உள்ள அப்படின்னு. அதான் சார், இது வந்து பேர்ன் அவுட் சார். அவங்களுக்கு வாழ்ந்து நொந்துட்டாங்க, அவங்க இது மேலே வேறு வழி இல்லை, முடிவு எடுத்துட்டாங்க. இதுக்கு ஆப்போசிட்டாக போர்டம். சில பேருக்கு போர் அடிச்சிடும், என்னடா வாழ்க்கை ஒருத்தட்டே வாழ்ந்துட்டு இருக்கோமே, நம்மளோட வாழ்க்கை கண்டுபிடிக்க முடியலையே, நம்மளுக்குன்னு ஒரு வாழ்க்கை இருந்தது வாழ முடியலையே அப்படின்னு ஒரு ஸ்டேஜில் போர் அடிக்கும்ல. போர் அடிச்சும் டிவோர்ஸ் பண்ணுறவங்க இருக்காங்களா அந்த வயசுலையும்? இருக்காங்க. நீங்கள் சொல்கிற பாயிண்ட்லேருந்து இன்னும் கொஞ்சம் விலகி, நீங்கள் சொல்கிற பாயிண்ட் மேனேஜபிள். பேசி சிரித்து ஏதோ நடந்துடும், பேர குழந்தைங்க வந்துடும், என்னமோ அங்கே நடந்துடும். நீங்கள் சொல்கிறது எங்கே வரும்னா, எல்லாரும் இருக்காங்க சார், ஆனால் யாரும் என்ன கண்டுக்கிறது இல்லை. அப்போ எனக்கு என்ன பண்ணுறது? காலையில் எழுந்திரிச்சு எல்லாருக்கும் எல்லாம் செய்கிறேன் நான். ஆனால் இப்போ அவர் காலையில் ஆஃபீஸ் போகிறாரு, அவருக்கு செஞ்சு கொடுப்பேன், அவர் போயிடுவார். பையனுக்கு செய்வேன், இப்போ மருமகளை பார்த்துக்குவேன், பேர குழந்தைய பார்த்துக்குவேன், எல்லாம் முடிஞ்சிடும். எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நான் உட்காந்துருப்பேன், எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாது. அப்போ ஏன் இப்படி ஒரு வாழ்க்கையை வாழறோன்னு கேள்வி கேட்டு, அப்போ எனக்காக ஒரு வாழ்க்கையை நான் ஏன் வாழக்கூடாது? அந்த வாழ்க்கையில் இன்னொரு ஆண் இல்லை, அப்போ கணவருக்கு பிரச்சனை இல்லையா? அப்புறம் இன்னும் குழந்தைங்களே இல்லை, இனிமேல் குழந்தைங்க பெற்றுக்க போகிறதில்ல, அப்போ குழந்தைங்களுக்கு பிரச்சனை இல்லையா? சொத்து வேணும், இந்த சொத்தெல்லாம் என்னதுன்னு நான் கேட்க போகிறதில்ல, அப்போ யாருக்குமே பிரச்சனை இல்லையா? நானே என் உடம்பை பார்த்துக்கிறேன், சம்பாதிக்கிறேன், அப்போ அதுவும் யாருக்கும் பிரச்சனை இல்லையா? ஒரே ஒரு பிரச்சனை தான், இந்த வீட்டில் இருக்க மாட்டேன், தனி வீட்டில் இருப்பேன். அதை மட்டும் கன்வின்ஸ் பண்ணி புரிய வச்சுட்டு நான் போயிட்டேன் அப்படின்னு பார்த்த மனிதர்கள் இருக்காங்க. போர்டம் இந்த பிரச்சனை இருக்குல்ல சார், இந்த கணவன் மனைவி பிரச்சனை, இதே மாதிரி பல பிரச்சனைகள் பல தம்பதிகளுக்கு வரும். இப்போ ஒரு பக்கம் இந்த பிரச்சனைகளை கையாளும் வித்தையை சில பேர் கற்று வச்சுருப்பாங்க, கையாள முடியாதவங்க போதும்னு சொல்லிட்டு உடச்சிட்டு வந்துடுவாங்க. இப்போ இவங்களுக்கு இந்த மாதிரி இருக்கக்கூடிய தம்பதியினருக்கு வந்து எப்படிலாம் வந்து மன ரீதியாக தயாராகணும் இந்த மாதிரி? ஏன்னா அடிப்படையிலே வந்து ஒரு கேள்வி வரும்ல, கடைசியில் வந்து பிரிஞ்சு தான் போகிறோமான்ற ஒரு கேள்வி வந்து அப்பயே வந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு அப்போவே ஒரு சோர்வை ஏற்படுத்தும், பிரிதான் போகிறோம் அப்படின்ட்டு. அந்த சோர்வை தவிர்க்கணும் அப்படின்னா இப்போவே வந்து என்னென்ன மாதிரி வழிமுறைகளை கற்றுக்கிட்டாங்க அப்படின்னா பீஸ்ஃபுல்லாக ஒரு லைஃப்பை இது தினசரி சண்டை போடுறது பிரச்சனை இல்லை சார், அது ஓகே. தினசரி நீங்கள் 78 80 வயசு கூட சண்டை போட்டுக்குங்க. ஆனால் அந்த சண்டை போடுறதுன்றது டெம்பரவரியாக இருந்து முடிஞ்சிடணும், வன்மமாக மாறக்கூடாது, முடிஞ்சிடணும். அன்னன்னைக்கு அப்பப்போ முடிஞ்சிடணும். அடுத்த நாள் காலையில் புது சண்டை போட்டுக்கலாம், திரும்ப அது முடிஞ்சிடணும். இது போகிற வரை பிரச்சனை இல்லை. சண்டை போட்டோம், 2 மாதம் பேசலை, திரும்ப பேசணும்,
6 மாதம் பேசணும், 1 வாரம் திரும்ப பேசணும், 1 வருஷம் பேசுகிறோம். இது டேஞ்சர், இது முடிய போகுது. க்ரானிக்காக இருக்கக்கூடாது, ரொம்ப நாளுக்கு இருந்தது அப்படின்னா ரொம்ப பிரச்சனை. அந்த 1 மாதம் பேசலைன்றதுக்கு 29 நாள் மனசில் என்ன ஓடி இருக்குன்னா அவரை பற்றிய கெட்டது தான் ஓடும், நல்லது ஓடாது. அவருக்கும் அப்படி தான் ஓடும். அப்போ அந்த வன்ம உணர்வு ஸ்டார்ட் ஆகும். அங்கே எப்படியும் அவங்க 2 பேரும் ஏதோ ஒரு காலகட்டத்தில் வெட்டிக்க போகிறாங்க, மனதாலேயோ அல்லது உடலாலேயோ. அதுக்கு இது இல்லை அப்பப்போ அப்படின்றது ஒன்று. 2வது, இப்போது பொதுவாக இந்த ஒரு மனநிலை உண்டு. இப்போ இங்கே இதை பார்த்துக்கிட்டு இருக்கிற கணவர்கள் எல்லாருக்கும் இதை வைக்கிறேன். கணவன் மனைவி உறவில் உங்களுக்கு தேவையானது ஒரு 70% கிடச்சிருக்கும், 60% கிடச்சிருக்கும். கணவன் மனைவி உறவில் இருக்கிற அத்தனையும் சொல்கிறேன். காலையிலேருந்து எந்திரிச்சதுலேருந்து நைட்டு தூங்குற வரை, சாப்பிட்றது, தூங்குறது, எந்திரிக்கிறது, ட்ரெஸ்ஸு வாங்கிக்கிறது, ட்ரெஸ்ஸு கொடுக்கறது, எல்லாத்துலேயும் நீங்கள் நினச்சது ஒரு 70% கிடச்சிருக்கும். ஏன்னா 70% கிடைக்கலன்னா அவன் டென்ஷன் ஆகிடுவான், அவன் டிவோர்ஸ் வர பேசுவான். 70க்கு மேலே தான், 70 கீழே இல்லை. ஆனால் அவங்களுக்கு 30 அளவு கூட கிடைக்கிறதில்ல. அவங்களுக்கும் 70 கிடைக்கிறதில்ல. இவங்களுக்கு 70, அவங்களுக்கு 70, இன்னும் 30 கிடைக்கல. ஆனால் 70 இருக்குல்ல, அவங்க தான் அது என்ன சொல்லுவாங்க, மேட் ஃபார் ஈச் அதர். ஓகே. இவங்களுக்கு 100ல் 70 கிடச்சிருச்சு, இவங்களுக்கு அதே மேரேஜில் இவங்களுக்கு 100ல் 70 கிடச்சிருச்சு, இன்னும் 30 கிடைக்கலைங்க, பட் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க அப்படின்றது மேட் ஃபார் ஈச் அதர். ஆனால் நார்மலாக 70, இங்கே ஒரு 30. ரொம்ப ரேராக ஃபீமேல் 70, மேல் 30. மேல் அவ்வளோலாம் தாங்க மாட்டார். மேல் அதிகபட்சம் 3-4 வருஷம் பாய் சொல்லிட்டு போயிடுவார். ஆனால் இந்த 70-30 இருக்குல்ல, மேல் 70, ஃபீமேல் 30, அது 40-50 வருஷம் கழித்து தான் அப்புறம் வெடித்து போய் வெறுத்து போய் தான் வெளில வருது. மேபி இப்போ இருக்கிற தலைமுறைகள் மாறலாம், அப்படிலாம் அவ்வளோலாம். அதனால தான் சொல்கிறேன், அடுத்த தலைமுறை இன்னும் ஒரு 25 வருஷம் 50 வருஷம் கழிச்செல்லாம் 80 வயசு வரை நாங்கள் ஒன்றா இருந்தோம், 60 வயசு வரை நாங்கள் ஒன்றா இருந்தோன்றதெல்லாம் எக்ஸ்ட்ராடினரி கப்பலாக இருந்தால் மட்டும்தான் நடக்கும். மற்றதெல்லாம் பாய் சொல்லும். அப்போ இந்த காலத்தில் மேரேஜ் லைஃபே ரொம்ப ஷார்ட்டஸ்ட்டாக மாறிடுச்சோ சார்? மேரேஜ் லைஃப் ஷார்ட்டாக மாறிடுச்சோ? மேரேஜ் ஷார்ட் ஆகலை, மேரேஜ் அப்படியே தான் இருக்குது. மேரேஜை பற்றிய பார்வை மாற ஆரம்பிச்சிருக்கு. நம்மன்னு நான் சொல்கிறது ஆண் செய்கிற, மேரேஜுக்கு பிறகு ஆண் செய்கிற அட்டூழியங்கள் இப்போ பொது வெளியில் பேசப்படுது. அப்படி பேசப்படும் போது எளிமையாக ஒரு கேள்வி வந்துடுது, அப்புறம் ஏன் நீ இருக்க அப்படின்னு ஒரு கேள்வி வருது. இப்போ ஒரு வேலைக்கு போகிறோம் சார், பிடிக்கலன்னா பாய் சொல்லிட்டு வந்துடுறோம். ஒரு உறவு பிடிக்கல, பாய் சொல்ல முடியல. ஏன்னா ஃபஸ்ட்டு அந்த உறவுக்கான குழந்தைகள் இருந்தால், அப்புறம் சுற்று வட்டாரம், மற்றவங்க என்ன நினைப்பாங்க, சரி எல்லாம் விடு, நான் என்ன பண்ணுறது நீ, இப்படி பல கேள்விகள் அது வச்சுறதுனால இதெல்லாம் யாரா இதுக்கு பேசாமல் இவனை மேனேஜ் பண்ணிட்டு போயிடுவோம் அப்படின்னு இருக்கிறது தான் அதிகம். ஆனால் இங்கேருந்து என்ன நான் யோசிக்கிறேன்னா, இதுக்கப்புறம் ஹெல்த்தும் வெல்த்தும் ப்ரையாரிட்டியாக வச்சுக்கிட்டு தான் மேரேஜே நடக்கும். மேரேஜ் சரியாக இருந்தால் அது கண்டினியூ ஆகும், இல்லைன்னா வெல்த்தை வச்சுட்டு பார்த்துக்கலான்னு வந்துடும். இந்த அம்மா கேட்டாங்கல்ல, இப்போ அவர் இல்லை, என் பசங்க 2 பேரும் என்னை பார்த்துக்கல, என் மருமகள்லாம் இல்லைங்க, பேர குழந்தைங்க என்கிட்ட பேசாது, இப்போ நான் எப்படி வாழ்வேன், என்கிட்ட ஃபினான்ஸ் இருக்குது, எப்படி வாழ்வேன். ஆனால் ஹெல்த் ஓகே சார், வெல்த் நல்லா இருக்குன்னு பார்த்தா பாதி மேரேஜ் ஆகாதே சார். ரொம்ப உண்மையாக சொன்னால் அருளிலாருக்கு அவ்வுலகம் இல்லை, பொருளிலாருக்கு இவ்வுலகம் இல்லைன்னுவாங்க. நான் கிண்டலாக சொல்வேன், இதை உண்மையாக நான் அப்படி நினைக்கல, ஆனால் கிண்டலாக சொல்வேன். அருளிலாருக்கு அவ்வுலகம் இல்லை, பொருளிலாருக்கு எவ்வுலகமும் இல்லை. அது நீங்கள் யாராக வேணாலும் இருக்கலாம். உங்கள்கிட்ட பொருள்ன்றது ஆக்சுவலாக என்னது, ஃபினான்ஸுன்றது என்னது, உங்களுடைய திறமையினுடைய இன்னொரு வடிவம். நம்ம ஃபினான்ஸை நினச்சி தான் ஏமாந்து போகிறோம். உங்கள் திறமையினுடைய இன்னொரு உங்களால் எந்த அளவுக்கு திறமையை அன்லீஷ் பண்ண முடியுதோ அந்த லெவலுக்கு அது ஃபினான்ஸாக உங்கள்கிட்ட சேரும். அப்போ அது கண்டிப்பாக உங்கள்கிட்ட, அதாவது திறமை இல்லாத ஒருத்தன் இல்லவே இல்லை. விதை மண்ணுக்கு வரும்போது வெளியில் வேணால் தெரியாமல் இருக்கலாம், ஆனால் டிஎன்ஏ பர்ஃபெக்ட்லி ரிட்டன். அது மாதிரி திறமை நமக்குள்ள நீட்லி ரிட்டன். அதை ரியலைஸ் பண்ணுறவங்களுக்கு வெல்த் ஒரு இஷ்யூ இல்லை. அதை ரியலைஸ் பண்ணாதவங்க தான் கணவரை குறை சொல்லுவாங்க, மனைவியை சொல்லுவாங்க, சம்பந்தம் சொல்லுவாங்க, ஊர் உலகம், மார்க்கெட்டு, எல்லாத்தையும் சொல்கிறது அங்கே தான் ஆரம்பிக்குது. ரியலைஸ் பண்ணவனுக்கு இதுக்கெல்லாம் நேரம் இல்லை.
ஸோ ஃப்யூச்சர் நான் எப்படி கெஸ் பண்ணுறேன்னா, ஸ்கில்லை ரியலைஸ் பண்ணுற தம்பதியர் இனி அதிகம் வந்துடுவாங்க. அதனால் கணவன் மனைவி எக்ஸ்ட்ராடினரியாக இருந்தால் மட்டும்தான் அது ரன் ஆகும். கொஞ்சம் அப்படி இப்படி இருக்கிறேன் அப்படின்னா, என்கிட்ட ஸ்கில் இருக்குன்னா ஃபைன் சார் நீங்கள் பார்த்துங்க சார்ன்ட்டு போயிடுவாங்க. இப்போவே நிறைய பார்க்க முடியுது. இந்த ஸ்கில் மேட்ச் ஆகணும் 2 பேருக்கும். ஸ்கில் 2 மேட்ச் ஆகிறது தான் அந்த 70-70 சொல்கிறேன். அதான் மேட் ஃபார் ஈச் அதர். அது வந்து ரொம்ப ரேருன்னு நம்ம சொல்கிறோம்ல, அது தெரில ரேராக இப்போ இருக்குது. நாளைக்கு அது காமனாகி 2 பேருக்கு ஒத்து வரலன்றது கூட ரேராக போயிடலாம், தெரியலையே. ஸோ இப்போ இந்த கேஸில் இது பண்ணதுக்கப்புறம் இதே மாதிரி பிரச்சனை எழுதுறக்கூடிய அந்த தம்பதியருக்கு என்ன மாதிரி புக்ஸ் ரெக்கமெண்ட் பண்ண போகிறீங்க, இல்லை என்ன அவங்க ஃபாலோ பண்ணணும்? எனக்கு இன்னமும் ஆச்சரியப்படுத்துகிற ஒரு எழுத்தாளர் அல்லது பேச்சாளர்னா ஜே கிருஷ்ணமூர்த்தி, ஜேகேன்னு சொல்லுவாங்க. ஜே கிருஷ்ணமூர்த்தியினுடைய எந்த புத்தகத்தை வேணாலும் எடுத்து இவங்க வாசிக்கலாம். வயது ஏன் இந்த வயதுக்குள்ளவங்களுக்கு சொல்கிறேன்னா, எனக்கு தெரிஞ்சு அவங்களால தான் ஜேகேவை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். ஜே கிருஷ்ணமூர்த்தியினுடைய புத்தகங்கள் வந்து நமக்கு என்னமோ ஒன்று வந்து புரிய வைக்க முயற்சி பண்ணோம். வயது அனுபவம் இருந்தால் மட்டும்தான் அது சரியாக போய். இப்போ வாழ்க்கையை பற்றி அவர் சொல்லுவார் சார். ஒரு பறவை பறந்ததுக்கு பிற்பாடு, இப்போ நம்ம படுத்துருக்கோம், நம்ம வீட்டினுடைய மேற்புறம் வந்து ஓப்பனாக இருக்குதுன்னு வச்சுக்குவோம். இந்த காரைக்குடி பக்கம்லாம் அப்படி வீடு இருக்கும், படுத்துருக்கோம், மேலே ஓப்பனாக இருக்குது. இந்த எட்ஜிலேருந்து இந்த எட்ஜுக்கு ஒரு பறவை பறக்குது இல்லை, அது எவ்வளோ நேரம் ஆகும்? 5 seconds, 5 to 10 seconds. அது பறந்ததுக்கு தடம் ஏதாவது தெரியுமா? அது பறந்து முடித்ததுக்கப்புறம் 5 seconds கூட ஆகாது. அது பறந்து முடித்ததுக்கப்புறம் அங்கே பறந்ததுக்கான எந்த அடையாளமும் இருக்காது. அதுதான் வாழ்க்கைன்றார் ஜேகே. நீ யாராக வேணாரு, நீ முடித்ததுக்கப்புறம் ஒரு அடையாளமும் இருக்காது. இல்லை நினைவுகள் இருக்கும்ல சார்? இருக்கும். நீங்கள் அநியாயத்துக்கு நல்லது பண்ணியிருந்தீங்கன்னா கொஞ்சம் இருக்கும். நீங்கள் இப்போ ரீசெண்டாக குஜராத் போயிருந்தேன். சபர்மதி ஆஷ்ரம் ரெகுலராக நான் விசிட் பண்ணுற இடம். இந்த முறை போயிருந்தப்போ வழக்கம் போல் படிக்கிற மாதிரி மீண்டும் படித்தேன். பெர்னாட் ஷா வந்து எழுதியிருப்பார், இங்கிருந்து இன்னும் 100 வருடங்கள் கழித்து காந்தி என்று ஒரு மனிதர் இருந்ததாகவோ, அவர் வந்து அகிம்சை என்று ஒன்றை ஃபாலோ செய்ததாகவோ சொன்னால் யாரும் நம்ப மாட்டார்கள். எக்ஸ்ட்ராடினரி நல்லவனுக்கே 100 வருஷம்தான். அதனால தான் போராக பார்த்துட்ருக்கோம் நம்ம தொடர்ந்து. அது இப்போ முடிஞ்சிடும், அவ்வளோதான். அப்போ நீங்கள் ஆவரேஜாக இருக்கிறாள்லாம் அந்த செகண்ட் தான், அவ்வளோதான். அப்புறம் தடமும் இருக்காது. தடமும் நீங்கள் ஒன்றும் இல்லை சார், உங்கள் கிராமத்துக்கு போங்க, கடைசி 100 வருடத்தில் இருந்தவங்க லிஸ்ட் எடுங்க, அது சொந்தக்காரங்க மனிதர்கள்ட்டே கேளுங்க, மற்றவங்கள விடுங்க. அதுக்கு யார் நெருக்கமானவங்களோ அவங்கள்ட்டே கேளுங்க. ஒரு 25 வருடங்களை கடந்து 75 வருடம் முன்னாடி இறந்தவங்க இருக்காங்கல்ல, ஞாபகம் இல்லையே அப்படின்வாங்க. அவ்வளோதான் வாழ்க்கை. அப்போ இப்படி ஒரு புரிதலை ஜேகே கொடுக்குறாருல்ல, அதை ஏன் இவங்கள படிக்க சொல்கிறேன்னா, ஓகே இப்போ நீங்கள் போடுற ஒரு ஆர்ப்பாட்டம் இருக்குல்ல, காலையில் தண்ணி வரல இதெல்லாம் ஒரு காலகட்டத்தில் முடிஞ்சிடும். நீ இருந்த மாதிரி இல்லை, நீ இருந்ததுக்கான ஒரு அடையாளமே இருக்காது. சின்ன தடயம். மேபி இந்த அம்மாவை சொல்கிறோம்ல, இந்த அம்மாவோட வாழ்க்கையை முடிஞ்சிடும் இந்த அம்மா. ஆனால் இந்த அம்மா எதையோ விட்டுட்டு போகிற அடையாளம் கொஞ்சம் காலத்துக்கு இருக்கும். அதுவும் கொஞ்சம் காலத்துக்கு தான் இருக்கும். ஆனால் அது எத்தனையோ மனிதர்களை பாதிக்கும். சரியாக நம்ம இருந்துக்கணும். இப்போ இந்த அம்மாவோட ஸ்டோரி நாம் இங்கே பேசுகிறது நீங்கள் எழுதி வச்சுக்கலாம். இதை கேட்டுக்கிட்டு இருக்கிற 60களில் 55ல் 65ல் இருக்கிற யாரோ ஒரு பெண்மணிக்கு அல்லது 70களில் இருக்க யாரோ ஒரு கணவருக்கு தாக்கத்தை ஏற்படுத்தும். நம்ம வந்து கொஞ்சம் தப்பு பண்ணுறோமோ அப்படின்னு கணவருக்கும் இந்த முடிவை எடுக்கலாம் வேண்டாம்னு நினச்சிட்டு இருந்தோமே, எடுக்கலாம் போல் இருக்கே அப்படின்றது அவங்களுக்கும் உணர்த்தும். ஆனால் எடுக்கணும் நம்ம அதை அவங்களுக்கு சொல்லலை, அது இருந்தாலும் ஒரு வழி. நம்ம எப்பவுமே இந்த மொத்த நிகழ்வுகள் அத்தனையிலையும் நாம் சொல்கிற கேஸ் ஸ்டடீஸ் வந்து கேஸ் ஸ்டடீஸ் மட்டும்தான். ஏன்னா ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு விதமாக வாழ்க்கையில் பிரச்சனையாக இருக்கும். இப்படி இருந்த பிரச்சனைக்கு இப்படி ஒரு தீர்வை வந்து ஒருத்தங்க எடுத்தாங்க, அவங்க வந்து பேசினாங்க, அவங்க பார்வையிலேருந்து அதை பார்க்கும்போது சரியாக தான் இருக்குது, நல்லபடியாக போயிட்டு வாங்கன்னு தான் சொல்ல முடியுது. ரைட். அப்போ ஒருவேளை உங்கள் பிரச்சனை இதை ஒட்டி இருந்தா, வித்தியாசம் இல்லாமல் இருந்தா, மேபி நீங்களும் யோசிக்கலாம். ரைட். ஆனால் உங்கள் பிரச்சனை டோட்டலாக வேறன்னா நீங்கள் வேற முடிவை நோக்கி தான் போகணும். இது இல்லை அவரை திருத்துறது, இன்னும் கொஞ்சம் அவர்கிட்ட அவரை பேச வச்சு புரிய வச்சு ஃப்ளெக்சிபிள் ஆகி அப்படி தான் போயாகணும். வேற வழி இல்லைன்னா அதுதான் போயாகணும். ரைட். இது ஒரு ஓப்பனிங் கொடுக்க எல்லாத்துக்கும். ஆமாம். ஆனால் இப்படி ஒன்று இது கரெக்ட். நீங்கள் எத்தனை பேர் சார் நம்மள யோசிச்சிருப்போம்,
68 வயசில் இருக்கிற ஒரு அம்மா இந்தியா முழுக்க பயணம் பண்ணணும்னு ஆசையோடு இருக்கணும்னு எத்தனை பேர் யோசிச்சிருப்போம்? 68 வயசில் இருக்கிற ஒரு அம்மா 19 வயசுல இருந்து கிட்டத்தட்ட 49 வருஷமாக வாங்கி வச்சிருக்கிற புத்தகங்களை ஒரு ரூமில் வந்து படிக்க முடியாது. அதுக்கு எப்படி படிக்க முடியும்? இவர் எந்திரிச்சா படிக்க முடியாது. இவர் தூங்குனதுக்கு அப்புறம் அசந்து போய் படுத்துரும். எப்போ படிக்கும் அது? அது இப்போ தனியாக போகிறப்போ ஒரு ரூம் வந்து ஏர் கண்டிஷன்டு போட்டு உள்ளே ஒரு சேரை போட்டு காலை தூக்கி எதிரில் வச்சுக்கிறதுக்கு அதுக்கு ஒரு சேரை வாங்கி உட்காந்து, அதுக்கு ஒரு டேபிள் வாங்கி உட்காந்து இந்த புக்கை வந்து கையில் பிடிக்கக்கூடாது, இப்படி எதிரில் ஒரு டேபிள் மாதிரி செஞ்சு அதில் வச்சு நம்ம படிச்சுட்டு பக்கத்தை திருப்புறது மட்டும் நம்ம வேலையாக இருக்கணும் அப்படின்னு யோசிக்குதுன்னு 68 வயசில் ஒருத்தங்க யோசிப்பாங்கன்னு நம்மள எத்தனை பேருக்கு தெரியும்? நம்ம அம்மா அப்படி யோசிச்சுட்டு இருக்கலாம், நம்ம அப்பா அப்படி யோசிச்சுட்டு இருக்கலாம். நம்ம அவங்கள்ட்ட என்னைக்கு பேசணும், என்னைக்கு கேட்டோம் உனக்கு என்ன வேணும் அப்படின்னு என்னைக்கு கேட்டோம்? எனக்கு என்ன வேணும்னு சொல்லியிருக்கோம். ஆமாம், நான் வரேன் இதை செஞ்சு வைன்னு சொல்லியிருப்போம். சரி, எல்லாருக்கும் சரியே, உனக்கு என்ன செஞ்சா பிடிக்கும் என்ன கேட்டோம்? இது இப்போ நான் அவர் ஆட்டம் போட்டாரு அந்த அம்மான்னு சொல்கிறோம். ரிவர்ஸ்லையும் இருக்கலாம்ல. ஏதோ ஒரு அம்மா வந்து ஆட்டம் போட்டுக்கிட்டு இருக்கலாம், அவர் வந்து பாடுபட்டுக்கிட்டு இருக்கலாம்ல. இந்த முதல் மரியாதை வடிவுக்கரசி சிவாஜி மாதிரியான வாழ்க்கையும் இருக்கலாம். தனி மனிதர்களை குறை சொல்றது நம்ம நோக்கம் இல்லை, பட் அப்படி ஒரு டெம்ப்ளேட்டும் இருக்கலாம். அவரு யோசிப்பார்ல, இனிமே போய் என்னன்னா இல்ல போலாம்மா நீ பாரு, நான் போய் என் வாழ்க்கையை பார்க்குறேன், அட்லீஸ்ட் நான் இருக்கிற ரிமைனிங் 10 வருஷமா அது நிம்மதியா இருந்துட்டு போறேன் அப்படின்றது ஒன்றும் தவறு இல்லையா? அது என்ன கல்யாணம் பண்ண ஒரே குத்தத்துக்காக சாகிற வரை கஷ்டப்பட்டுக்கிட்டே தான் ஜாகணும்னு எழுதி வச்சிருக்காங்க. ரைட் சார். நிச்சயமா இந்த ஜே கிருஷ்ணமூர்த்தி, ஆமா, அவரோட எந்த புத்தகம் வேணாலும் எடுத்து படிக்கலாம். ஏன் அப்படி சொல்றேன்னா, அவர் அத்தனை புத்தகங்கள்லையும் தாட் ப்ராசஸ் தான் கேள்வி கேட்பார். அவர் புத்தகத்தை படிச்சு முடிக்கும் போது உங்க தாட் ப்ராசஸ் ஒரு கேள்விக்கு உட்பட்டிருக்கும். அவருக்கு வந்து வயது முக்கியம் இல்லை, தாட் ப்ராசஸ் தான். அப்புறம் அவர் அனுபவ செறிவு அதிகமா இருக்கிற ஆளுன்றதுனால அனுபவம், வாழ்க்கையில நிறைய அனுபவப்பட்டவர்களுக்கு அவருடைய வரிகள் புரியும். மற்றவங்களுக்கு அதை கடக்கிறதே கஷ்டமா, என்ன சொல்ல வர்றாரு இவரு புரியலையேன்ற மாதிரி இருக்கும். அனுபவப்பட்டவங்க இருக்காங்கல்ல, ஏற்ற இறக்கங்களை வாழ்க்கையில் பார்த்தவங்க இருக்காங்கல்ல, அவங்களுக்கு வந்து அந்த சரியாக சொல்கிறாரே அப்படின்னு புரியும். அவர் என்ன அந்த இதை சொல்லுவார்னா, அது கடக்கிறது தான் வாழ்க்கை, அதுக்கு தடமும் இல்லை. அந்த பறவை இந்த மூலையில் உட்காந்துக்கிட்டு அல்லது இந்த மூலையில் உட்காந்துக்கிட்டு என்ன பார் நான் எப்படி இருக்கேன் அப்படின்னு கேட்கறது எவ்வளவு சிறுமைத்தனமோ அதே மாதிரி தான் நம்ம வாழ்ந்துட்டோம். ரைட் சார். அவரோட புத்தகங்களும் உங்களோட அந்த கருத்துக்களும் நிச்சயமா இந்த பிரச்சனை எதிர்கொள்ளக்கூடிய எல்லா தம்பதிகளுக்கும் ஒரு விழிப்புணர்வாக இருக்கும் நம்புறோம் சார். ரொம்ப நன்றி சார். ஓகே, தேங்க்யூ. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.